ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெட்டி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. அதில் எக்ஸசைஸ் 1.2ல் தேர்டு சம்மு பார்க்க போகிறோம். இப்போ சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். எ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட்டு x, y, y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்டு ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆரோட ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆறுங்கிறது ஆரோட செட்டு வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒய்ங்கிறது எப்படி இருக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5ன்னு எக்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தான் ஒய் கண்டுபிடிக்கணும். இதில் இருந்து நம்ம டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் செட் ஆஃப் எக்ஸ், ஒய் கொடுத்துருக்காங்க. அந்த அது எப்படி இருக்கணும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ இதிலேருந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று 0வாக இருக்குது. ஓகேவா? இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒய் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸுங்கிறது என்னவாக இருக்குது? ஃபஸ்ட்டு 0 ப்ளஸ் 3, அப்போ 3 தான் வருது. அடுத்தது எக்ஸுங்கிறது 1ன்னு இருக்குது, செகண்ட் ஒன்று. அப்போ ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்ம 1 ப்ளஸ் 3, 4. அடுத்தது எக்ஸு வந்து 2ன்னு இருக்குது. இப்போ ஒய் வந்து 2 ப்ளஸ் 3, அப்போது 5. எக்ஸுங்கிறது 3ன்னு இருக்குது. ஒய்ங்கிறது எப்படி இருக்குது? 3 ப்ளஸ் 3, 6. எக்ஸுங்கிறது 4ன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு. அப்போது ஒய் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3, 7. எக்ஸுங்கிறது 5ன்னு இருக்குது. எக்ஸுங்கிறது 5ன்னு இருக்குது. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3, 8. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வரைக்கும் தான், அதனால் 5 வரைக்கும் இந்த கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதுகிறோம்? நம்ம வந்து 6 எழுதுகிறோம். இப்போ 6 எப்படி எழுதுறது? எப்படி இருக்குது? எக்ஸ், ஒய்ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது என்னது? 0. அடுத்தது ஒய்ங்கிறது என்ன? 3. அடுத்தது 1, ஒய்ங்கிறது 4. அடுத்தது 2, ஒய்ங்கிறது என்ன? 5. அடுத்தது 3, ஒய்ங்கிறது 6. அடுத்தது 4, ஒய்ங்கிறது என்ன? 7. அடுத்தது 5, ஒய்ங்கிறது 8. ஓகேவா? இப்போ வந்து 6 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இங்கே எக்ஸுங்கிறது இருக்குது, அது ஃபஸ்ட்டாக போட்டாச்சு. ஒய்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை செகண்டாக போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம். டொமைன் எப்படி ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே என்னது? டொமைன்னு அர்த்தம். அப்போ 0, 1, 2, 3, 4, 5 தான் டொமைன். அடுத்தது ரேஞ்சு. இப்போ ரேஞ்சுங்கிறது என்னது? செகண்ட் உள்ளது. 3, 4, 5, 6, 7, 8. இது வந்து ரேஞ்சு. ஓகேவா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.